கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ஏசாயா 49:16. போதும். நேரம், என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆவியானவர் சொன்ன காரியங்களை சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டு போக பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல கவனிங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. முதல் மதில் பார்த்தோம், அது தேவனுடைய திட்டம் என்கிறதான மதில். அது உடைக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றாலும் தேவனுடைய திட்டத்துக்குள்ள இன்னும் வராமல் இருக்கிறேன். அதுதான் அது இடிபட்டு கிடக்கிறதற்கான காரணம். இரண்டாவது காரணம், ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி. இந்த மதில் எதை குறிக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதான ஆவியை குறிக்கிறது. நன்றாக கவனிங்க. நீங்க இங்க பாருங்க. ஓகே, இங்கே கவனி. நம்ம சீக்கிரம் ஒரு 15 நிமிடங்களுக்குள்ள முடிப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் நடத்துவாராக. நல்லா கவனிங்க. இரண்டாவது மதில் எதை குறிக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதான நம்முடைய ஆவி. நமக்கு தெரியும், நம்முடைய ஆவி என்று ஒன்று இருக்கிறது. பரிசுத்த, சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள ஒரு ஆவி ஒன்று இருக்கிறது. இந்த ஆவி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க முடியாது. இந்த ஆவி பலவிதமான உணர்வுகள் நிறைந்தது. ஆவி உற்சாகம் உள்ளது, ஆவி கலங்கக்கூடியது, ஆவி தியங்கக்கூடியது. இப்படி பல விதங்களிலே ஆவியை பற்றி சொல்ல, ஆவி முறிந்து போகக்கூடியது, இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். பல சூழ்நிலைகளுக்குள்ளே போகிற பொழுது இந்த ஆவியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வைத்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் பலருடைய சூழ்நிலையிலே இந்த அக்கினி மதில் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில். 2 வசனங்களை வாசிங்க, இதற்கு ஆதாரமான வசனங்கள் வாசியுங்க. சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனம். வேற வேகமாக வாசிக்கலாம். சொல்ற இங்க, நான் அதற்கு சுற்றிலும் எப்படி இருக்கிறேன்? அக்கினி மதிலாக இருக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 20:27. நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 25வது அதிகாரம் 28வது வசனம். போதும். ரோமர் வரிசையாக வாசிச்சிருங்க, இதோட முடிந்தது. ரோமர் 8வது அதிகாரம் 14 16 வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 14 16 வசனம். வரிசையாக வசனங்களை வாசிச்சிட்டோம். வசனங்களை ஞாபகம் வைத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். வேகமாக சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். இன்னைக்கும் நமக்குள்ள வச்சிருக்கிற தீபம் அணையாமல் இருக்கிறதற்கு காரணம் என்னவென்றால், நல்ல கவனிங்க,
மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய தீபம் அணைந்து போனதுனால தான் என்ன சிந்திக்கிறோன்றது கூட தெரியாம பைத்தியங்களை போல இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நல்ல சிந்தனையோட நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த தீபம் அணையாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியை சுற்றி எப்படி இருக்கிறார்? அக்கினி மதிலாக இருக்கிறார். என்னுடைய ஆவி கலங்கும் பொழுது, என்னுடைய ஆவி முறிந்து போகும்படியான ஒரு துக்கம் என் வாழ்க்கையில வருகிற பொழுது, என்னுடைய ஆவி பயப்படுகிற பொழுது, என்னுடைய ஆவி தியங்குகிற பொழுது, நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் திகைக்கிற பொழுது, என் உள்ளத்துல என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாம நான் ஆராய முடியாம தவிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்படுத்துகிறார். சத்துரு இந்த ஆவியை தொடாதபடிக்கு ஆவியானவர் அக்கினி மதிலாக இருந்து கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஆவியை எப்படியாகிலும் தன்னுடைய இஷ்டப்படி இழுக்க வேண்டும் என்பதற்காக சத்துரு பல விதங்களிலே முயற்சி செய்து இந்த அக்கினி மதில் சிலருடைய வாழ்க்கையிலே சில கற்கள் கீழே விழுந்திருக்கிறது. ஒருவேளை முழுவதும் இடிக்கப்படாததை போல இருக்கலாம், ஆனால் சில கற்கள் விழுந்திருக்கிறது. அதை இன்றைக்கே சரி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் இது உன்னுடைய ஆவிக்கு விரோதமான ஒரு போராட்டம் என்கிறத பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. என் ஆவியை தாக்கும்படியாக. ஏன்னா ஒரு மனுஷன் முறிந்து விழுகணும்னா அவனுடைய ஆவி என்ன பண்ணணும்? அந்த ஆவி முறிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா ஆவியானவர் பயம் வருகிற பொழுது, துக்கம் வருகிற பொழுது அரவணைச்சு கர்த்தரோட வார்த்தையை சொல்லி சொல்லி தேற்றி நடத்தி வந்தார். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம, பரிசுத்த ஆவியானவருக்கு நேரம் கொடுக்காம, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு முக்கியம் கொடுக்காம, அந்நிய பாஷைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஏதோ ஒரு ஜெபம், ஏதோ ஒரு வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே மதில் இருக்கலாம், சில கற்கள், பல கற்கள் கீழே விழுந்து கிடக்கிறது. அதை நீ இன்றைக்கு சரி செய்ய வேண்டும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் ஒரு மனுஷன் நல்ல ஒரு சிந்தனையோடு கூட இந்த உலகத்தில் செயல்பட முடியும். தெரியுங்களா? நம்ம சிந்தையை அப்படியே மாத்தி விடுவான் பிசாசு. ஒரு காரியமுமே இருக்காது, ஆனா ஏதோ ஒன்று இருக்கிறதை போல ஒரு காரியத்தை உருவகப்படுத்தி நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து பயம், துக்கம், பிரிவினை. நல்லா பாருங்க, சிலர் அந்த காரியத்தை சொல்லியே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நினைச்சு சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நினைப்பு இருக்காது. ஏதோ யதார்த்தமா ஒரு வாயில வந்திருக்கும். இந்த பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நம்ம மனசுக்குள்ள, பாரு இவங்க உன்னை பத்தி இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, இப்படி சொல்றாங்க. இந்த எண்ணம் திரும்ப 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 எனக்கு பெருசா வந்துட்டே இருக்கு. எனக்குள்ள என்ன வருது, நான் அவங்கள பாக்குறப்போ இவங்க என்னை பத்தி இப்படி நினைக்கிறாங்க இல்ல, என்னை பத்தி இப்படி சொன்னாங்கல்ல, என்னை பார்த்து இப்படி பேசினாங்கல்ல. காரணம் என்ன தெரியுமா? அவங்க மனசுல இருக்கிற காரியம் அல்ல, அவங்க சொன்ன வார்த்தை அல்ல, உன்னுடைய ஆவியினுடைய நடத்துகிறதான ஒரு போராட்டம். அது நீ அதை அலோ பண்ணுகிற அப்படின்னு ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். சில காரியம் என்னை பயமுறுத்தின பொழுது நான் பயந்த ஆண்டவர் சொன்னார், நீயே அதை கேட்கிற, நீயே அதை லிசன் பண்ற, இக்னோர் தட் வாய்ஸ் அப்படின்னார். சிலருக்குள்ள சத்துரு போராடி கொண்டிருக்கிறான், சிலரோட தவறான வார்த்தைகளை பேசுகிறான். அந்த காரியத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோம். சில இச்சையான வார்த்தைகள், சில பொய்யின் காரியங்கள், மற்றவர்களை பற்றி அவதூறுகள் எல்லாவற்றையும் கேட்டு 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 மற்றவங்களை பத்தின அசம்ஷன்ஸ் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிக்கிறோம். அப்பா அவங்கள பாக்குறப்போ நல்ல பிள்ளையா பாக்குறாரு, நம்ம அவங்கள பாக்குறப்ப கெட்ட பிள்ளையா பாக்குறோம். ஆவியானவர் சொல்றாரு, உன் ஆவி, அந்த ஆவியை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற அக்கினி மதிலினுடைய கற்கள் விழுந்து கொண்டிருக்கிறது, நீ இன்றைக்கு அதை கட்டி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா சத்துரு அந்த எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டான்னா முழுவதுமா பிடிச்சிருவான். முழுவதுமா பிடிச்சிட்டான்னா அப்பதான் முழுவதுமாக
அசுத்த ஆவி நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். ஆவியானவர் இன்றைக்கு சிலரோடு போராடி கொண்டிருக்கிறார். நீ அடிமை அல்ல, நீ அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. நான் உன் கூட பேசுறேன். நீ தேவனோட பிள்ளை, நீ தேவனோட பிள்ளை. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல, நீ தேவனோட பிள்ளை. நீ இந்த காரியத்தை யோசிக்கிறதுக்கு நீ சாதாரண உலகத்து பிள்ளை அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கு உன்னுடைய அக்கினி மதிலை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவாயா என்ற ஆவியானவர் நம்மிடத்துல பேசுகிற. நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எல்லாரும்